வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாடி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்ன பானையெல்லாம் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு தாங்க பொங்கலோ பொங்கல். வாங்க பொங்கல் பார்ப்போமா. முதல்ல நம்மளோட பானையில இந்த மாதிரி மஞ்சள் கொத்தெல்லாம் நல்லா சுத்தி இதெல்லாம் சந்தனம் இட்டு குங்குமம் விட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கப்புறம் நீங்க இந்த நம்மளோட மஞ்சள் கொத்து இருக்கும், அந்த மஞ்சள் கொத்தை இந்த மாதிரி சொருகி சுத்தி வச்சுக்கோங்க. நம்மளோட பானை ரெடி ஆயிடுச்சு. முதல்ல அடுப்புல என்ன பண்ணுங்க, இது பானையில ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பாலை இதுல ஊத்திடுங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் ஊத்திருக்கேன். இதுல உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை ஊத்திக்கோங்க. ஒரு அரை லிட்டர் பால். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்னைக்கு வைக்க போகிறது, நீங்கள் அரிசிக்கு எடுக்கிற அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் ஊற்றி 10 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இதில் வச்சிருக்கேன். ஸோ இது நல்லா பொங்கி வரணும், அப்போ தான் நம்மளோட பொங்கல் ரெடி ஆகும். இப்போ நம்ம பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் பாசி பருப்பை இதை போட்டுடலாம். 3/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்து லைட்டா ஒரு வறுத்துக்கோங்க. இது லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப வேணாம். ஸோ இப்போ இது வறுபட்டோன்னே இது அடுப்பை அணைச்சிட்டு இதோட இப்போ நான் 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை இதோட போட்டு லைட்டாக சுடு பண்ணிக்கோங்க. சுடு பண்ணிட்டு கிளஞ்சி வச்சிடலாம். ஸோ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை போட்டாச்சு. போட்டு இப்படி லைட்டாக ஒரு இது பண்ணிடலாம். நான் அடுப்பை அணைச்சிட்டேன். அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வறுத்துக்கோங்க. வறுத்தக்கு அப்புறம் இப்போ இதை கலஞ்சி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பால் பொங்கல்னால தான் இது பேர் பொங்கல். இது பொங்கி வர்றதுனால இது பேர் பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எதுக்காக கொண்டாடுறதுன்னா நம்ம உழவரை அவர்களை நம்ம பாராட்டுற விதமாகவும், இது சூரிய பகவானை வழிபாட்டு விதமாகவும் இது பொங்கல் கொண்டாடு. இது நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை இருக்கு. கிருஷ்ணர் பகவான் நம்மளோட கோவர்தகிரி மலையை தூக்கி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வர்ண பகவான் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு அப்போ என்ன பண்ணாராம், அவர் நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து மழையா பெஞ்சு வெள்ளக்காடா எல்லா பக்கமும் மாறி வந்தனோடனே ஒரு பக்கம் என்ன பண்ணாரா, கிருஷ்ண பகவான் அந்த கோவர்தகிரி மலையை தூக்கி அந்த மலையை வச்சு அதுக்கு கீழே ஜனக மக்கள்லாம் அதுல இருந்தாங்களாம். அதுல இருக்கும்போது கீழே அந்த பாலை அப்ப அவங்களுக்கு சாப்பாடு அன்னம் எல்லாமே தேவைப்படும் போது அப்ப அங்க இருந்தது பசு மாடுகள் தான் அங்க இருந்துச்சான். அதனால அந்த டைம்ல அந்த பசு மாட்கள்ல அதுலேருந்து பால் கறந்து எல்லாரும் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாம் பெரியவா வரைக்கும் அந்த பால்னால தான் அன்னைக்கு அந்த நேரத்துல உயிர் வாழ்ந்துருந்தாலாம். அதை அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மும்மாரி மழை பெஞ்சக்கப்புறம் அந்த மழையை நிப்பாட்டணும்னு எல்லாரும் வேண்டி கேட்டோன்னே சூரிய பகவான் உதிச்சக்கப்புறம் தான் எல்லாருக்கும் மழை நின்று 3 மாசம் கழிச்சு மழை நின்னக்கப்புறம் தை மாதம் அன்னைக்கு மழை நின்னோன்னே எல்லாரும் வீட்டு போய் அந்த பக்கம் இருக்க வீடெல்லாம் சுத்தம் செய்து அன்னைக்கு அதை கொண்டாடப்படுறது தான் போகி. அன்னைக்கு வீடை சுத்தம் செஞ்சு நாள், அதனால தான் போகி கொண்டாடுவா. அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அந்த காலத்துல சுண்ணாம்பு மண் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு வீடெல்லாம் கலவையா கலந்து கட்டி வச்சிருப்பா. ஸோ அதனால அந்த இடத்துல வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு அன்னைக்கு சூரியனுக்கு போற்றி
அந்த வந்து மழையை வந்து பெஞ்சதுலேருந்து காப்பாத்தின எனக்கு வந்து எப்பொழுதும் எல்லா நாளும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் வீடும் வேண்டும் என்று கேட்டி சூரிய பகவானை வணங்கி அன்னைக்கு வந்து கும்பிட்டு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட தை பொங்கல்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் வந்து அதனால பொங்கல் வச்சு அதை கொண்டாடுவாங்க. இந்த கொண்டாடுற விசேஷத்தை நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வழக்கமாக அந்த தேதியில் அந்த நாளில் நம்ம இந்த செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, மும்மாரி மழை பெஞ்சு அதுக்கப்புறம் வர பருவ காலத்தில் வந்து மும்மாரி மழை பெஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான தானியத்தெல்லாம் வந்து புது தானியமாக வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் புது தானியமாக அந்த இதில் வந்து நம்ம 6 மாதம் வந்து விளைவிச்சு ஆடி மாதம் வந்து நம்ம வந்து இப்போ போடுற விதைகள் எல்லாம் இந்த மாதம் ஜனவரி மாதம் அதுவும் தை மாதம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது கனிகள் காய்கள் எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து புது இது வந்து பச்சரிசி வந்து நம்மளுக்கு விளைஞ்சிருக்கும். விளைஞ்சது கரும்பு, நம்மளுக்கு விளைஞ்ச கரும்பு இதுவாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், அரிசியை வந்து அதனால தான் நம்மளுக்கு பொங்கலாக செஞ்சு தருவாங்க. இதில் வந்து இது போராதுன்னு சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து வள்ளிக்கிழங்கு, இது போல் எல்லா கிழங்குகளையும் வச்சு அவங்க வந்து கொண்டாடுறது தான் இது வந்து தை பொங்கல் சொல்லுவாங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பார்க்கும்போது அந்த இதுவே சந்தோஷமே அலாதி. அன்னைக்கு வந்து அன்னைக்கு வீட்டில் இருக்க குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அந்த சாமி கும்பிட்டு அந்த இது பொங்கலை விழாவை அன்னைக்கு கும்பிட்டு பொங்கலை வழிபாட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை வழிபட்டு அந்த மாட்டுக்காக ஒரு இது விழாவாக மாட்டை வழிபட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடிப்பட்டு அது மட்டும் இல்லைங்க, அதை வந்து நம்ம வந்து அண்ணன் தம்பி உறவுகளுக்காக நம்ம வந்து கொண்டாடி அதை நம்ம இது வழிபடுறோம். ஸோ இப்போ அடுப்பு கொஞ்சம் லைட்டாக சின்னதாக்கி அப்படியே நம்மளோட இதை வந்து அரிசியும் பருப்பும் நம்ம கலைஞ்சி வச்சுருக்கோமா அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதை வந்து போடுறதுக்கு முன்னாடி 3 சுற்று சுற்றி உமாச்சி காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டுடலாம். இந்த வருஷம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இதை போட்டுடலாம் நம்ம. அரிசி பருப்பு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கலர் விட்டுருங்க. அடியில் பிடிக்காமல் இருக்க ஒரு கலர் நல்லா கலர் விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இது அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். பாலோடு வேகும்போது தான் அந்த பாலில் இருக்கிற அந்த இது வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து அப்படியே வரும் பாருங்க. மெல்ட்டாகி அப்படியே வரும், க்ரீமியாக கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட
பால் பொங்கலோட டேஸ்டே. நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா குழஞ்சிருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, நான் இன்னைக்கு வந்து 1.25 டம்ளர் வெல்லத்தை நல்லா வந்து இடித்து இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா பாலோடு சேர்ந்து குழஞ்சி நல்லா வந்துருக்குங்களா. பாருங்க, நல்லா அப்படி வெந்து வருது. பாருங்க, நல்லா குழஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு இதுக்கு 1.25 அளவுக்கு மொத்தம் நான் 3 டம்ளர் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்காக நான் இது போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். இதில் போட்டுடலாம். ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வெல்லம் வந்து எல்லா பக்கமும் எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டைமில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காம இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் எதுவும் பிடிச்சிடக்கூடாது. இதுதான் நம்ம இருக்கிறதுலே பக்குவமாக எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சி அரிசி பருப்பு பால் இந்த இது வெல்லம் எல்லாம் குழஞ்சி அப்படியே ஒன்று சேர்ந்து வரணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மட்டும் அடியில் பிடிச்சிக்காம பார்த்து கிளறி விட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, நல்லா இதோட இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா. முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அடுப்பை நல்லா அணைச்சிடலாம். இந்த சூட்லேயே இது கெட்டி ஆயிரும். எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இதோட திராட்சை பழம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அவ்வளோ முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுபடணும். அதான் டேஸ்ட் தரும். நல்லா பாருங்க, ஸோ நல்லா வறுபட்டுருச்சு நம்மளோடது. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம பொங்கலில் இதை ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு இனிப்போடு நம்ம வாழ்க்கை தொடங்கட்டும். பொங்கலோ பொங்கல் சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லலாம். பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய பொங்கலாக வளரட்டும். இன்றைய பொங்கல் நன்றாக பொங்கட்டும். ஸோ நான் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் நம்மளுடன் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.